மேடையில் நின்னே மேடையில் வச்சே கவ்வை கொடுத்து அடித்து ஓட விட்டுருக்குறாங்க சீமான. நமக்கே பரிதாபம் வருங்கிற அளவுக்கு அடி விழுந்திருக்கு. மாவீரன் 4 நாளே அன்னை வசூலுக்கு தயாராகிடுவாரு. 13 வருஷமா ரோட்டில் நின்று கத்தி திரியிறாரு. அவருடைய படை எங்க தம்பிங்க அப்படி நெஞ்ச நிமித்தி வந்தானுங்கன்னா நீங்க ஃப்ரீயா விடணுமா இல்லையா? கீழே 100கணக்கான பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க. ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு சொறி நாய் மாதிரி நின்றுக்கிட்டு அப்படி பேசலாமா? வணக்கம் தோழர்களே. சீமான் அண்ணனுடைய கூட்டம்னாலே கதைகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சும்மா செதற விடுவாரு. சும்மா அடிச்சாருன்னா கதை ஒன்னு அப்படி இருக்குமாக்கும். அதுலயும் உண்மை மாதிரியே பேசுறதுல எங்க அண்ணன் அடிச்சுக்க முடியாதுங்க. அந்த அளவு கெட்டிக்கார மனுஷன். அப்படி அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா கீழே இருந்து விசில் பறக்கும், கைதட்டல் பறக்கும், சத்தம் பறக்கும். ஏன்னு கேக்குறீங்களா? கதை கேட்கறதுக்கே ஒரு கூட்டம் போய் உட்கார்ந்துருக்கும்னா பாருங்களே. அண்ணா அப்படி ஒரு கதை சொல்லி, ஆனா அவரு தான் ஏதோ அரசியல் கட்சி தலைவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அண்ணன் நல்ல கதை சொல்லி, அதுல எல்லாம் நான் 100% சொல்றேன். அப்படி கதை சொல்லியாக இருக்கிற நம்ம அண்ணனுக்கிட்ட வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம காளியம்மா. மேடையில நின்னே மேடையில வச்சே கவ்வை கொடுத்து அடிச்சு ஓட விட்டுருக்குறாங்க சீமான. நமக்கே பரிதாபம் வருங்கிற அளவுக்கு அடி விழுந்திருக்கு. மாவீர நாள் பொதுக்கூட்டம் முந்தா நாள் நடந்தது இல்லையா? அதுல போய் நம்ம அண்ணன் கலந்துட்டு இருக்கிறாருங்க. கலந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அங்க 15 பேர் கூட இல்லையா, சேரு பூரா காலியா இருந்துச்சான். அந்த சமயத்துல அண்ணனை கூட்டு வந்துட்டாங்க. அண்ணன் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாராம். டே, நான் விஜய் அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அண்ணன் கதற ஆரம்பிச்சிட்டாராம். எனக்கே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். நல்லா வாழ்ந்தவருங்க. காசை வசூல் பண்ண, திரள் நிதியை வசூல் பண்ண, நல்லா தின்ன, நல்லா வாழ்ந்த மனுஷன் வாழ்கிற காலத்திலே இப்படி புறந்தள்ளப்பட்டா அண்ணன் மனசு எப்படி ஒடிஞ்சிருக்குன்னு தான் நான் அப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் மாவீரன் 4 நாளே அண்ணன் வசூலுக்கு தயாராகிடுவார். சும்மாவே திரள் நிதியை பக்காவாக பிக்கப் பண்ணுறவர். மாவீரன் 4னா எத்தனை லட்சம் வசூல் பண்ணலாம், ரெடி ஆயிடுவார். தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷனை போட்டு பெட்டியை நிரப்புறதா, கல்லா பெட்டியை. அதுதான் அண்ணனுடைய வேலை. முந்தா நாள் மாவீரன் மாநாடு நடந்திருக்கு. அண்ணனை கூட்டு வந்துட்டாங்க. மாநாட்டு மேடை எப்படின்னு தெரியுமா? விஜய் முதல் மாநாட்டுக்கு போட்டிருந்தார்ல, பெரிய மேடை. அப்படியே நடுவில் மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் நடந்து வர்றதுக்கான ஒரு மேடை. அப்படியே 2 பக்கமும் பாதுகாவலர்கள். சும்மா அத்திர விட்டார் இல்லையா? அதை பார்த்து கப்சா அடிச்சிருக்காரு நம்ம அண்ணன். அண்ணன் சொல்லிட்டாராங்க, பரப்பா அவங்கள விட நம்ம எதுலையும் குறைஞ்சது இல்லை, அவங்கள விட கூடுதலா நம்ம வேலை பார்க்கணும் தம்பியே. அதனால விஜய்க்கு போட்ட மாதிரியே நீளமா ஒரு நடைபாதையை போட்டு அப்படி மேடைக்கு நடுவில் அப்படியே போய் சேரணும். அப்படியே நான் ஏறி நின்று பேசுவேன், சரியா அப்படின்னு இருக்காரு. இந்த பயல்களும் 20 லட்சம் 25 லட்சம் தான் வசூல் பண்ணி பெரிய நடைபாதையை போட்டு கூட்டு வந்தா ஆள் இருக்கும்போது கூட்டு வரணுமா இல்லையா? அண்ணனா ஆளுக்கு முதல் கூட்டு வந்துறாங்க. உள்ள சேர் பூரா காலியா கிடக்கு பாருங்களே. சேரு பூரா காலியா இருக்கு. ஆனா எங்க அண்ணன் இங்க இந்த கெத்தை மெயின்டைன் பண்ணாரு பாருங்க. அங்கதாங்க எங்க அண்ணன் நிக்கிறார். அப்படியே கெத்த நடந்து வர 20க்கு மேற்பட்ட அந்த கருப்பு படை அப்படியே பின்தொடர, அதாங்க பாடி கார்ட்ஸு. அப்படி பின்தொடர எங்க அண்ணன் அப்படி கெத்த நடந்து வந்தாருன்னா என் தம்பிங்க பூரா பாட்டை போட்டு எங்க அண்ணன் நடக்கிறத வச்சே அவ்வளவு. ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு காலில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, நடக்க முடியாமல் தெத்தி நடத்து வந்தார். 60 வயசாயிடுச்சு பாவம், நல்லா இருக்கட்டும். ஒரு வழியாக வந்து மேலே சேர்ந்துட்டாரு பாவம். தனியாக தெரிஞ்சிருக்காரு. அண்ணனை தனியாக திரிய வச்சுட்டானுங்க, அண்ணனை தனிமைப்படுத்திட்டானுங்க. அண்ணன் மேடைக்கு வரும்போது 10 பேர் கூட இல்லாமல் காலி சேராக வச்சு அண்ணனை கதற விட்டாங்க, கலங்கடிச்சாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கூட்டம் நடக்குதுங்க, முன்னாள் தம்பிகளினுடைய வீர வணக்க நாள். அந்த முன்னாள் தம்பிகள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா அதிரடியான கூட்டமாங்க. 1000கணக்கில் குமிச்சிருக்காங்க முன்னாள் தம்பிகள். இவர் மேலே இருக்க கடுவை பூரா அந்த கூட்டத்தில் போய் காமிக்கணும்னு போய் உட்காந்துருக்குறாங்க. திருச்சியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கட்சியை விட்டு விலகுறேன்னு வெற்றிக்குமரன் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? அவர் தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு. சும்மா கூட்டம் அதிரடியாக அள்ளி இருக்கு. சரி, செஞ்சதுக்கு வினைய அறுத்து தானே ஆகணும். இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிகள்லாம் புரட்சி போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. டோல்கேட் வழி வரும்போது தம்பிய வண்டியை மறிச்சு டோல்கேட்டில் வரி கேட்டு விட்டானுங்களா, சுங்க வரி. அதில் கட்டுப்பாயி போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். கதறி இருக்கானுங்க, தம்பி கொடுக்க மாட்டோம் சுங்க வரி கொடுக்க மாட்டோம்னு பண்ணியிருக்கிறானுங்க. கடுப்பு இருக்க தனங்க செய்யும்.
கோபம் வரத்தானே செய்யும். எங்க விஜய் மாநாடு நடத்துறாருங்க, அவருடைய தொண்டர்களுடைய அத்தனை வண்டியும் இலவசமா விட்டுருக்கு இந்த டோல்கேட். ஆனா 13 வருஷமா கதறிட்டு இருக்காரு எங்க அண்ணே. 13 வருஷமா ரோட்ல நின்று கத்தி திரியிறாரு. அவருடைய படை எங்க தம்பிங்க அப்படி நெஞ்ச நிமித்தி வந்தானுங்கன்னா நீங்க ஃப்ரீயா விடணுமா இல்லையா? நேத்து நேரம் வந்த விஜய்க்கு ஃப்ரீயா விடுறீங்க, எங்க அண்ணனுக்கு விட மாட்டீங்களா? அந்த கோபம் தம்பிகளுக்கு வர்றது நியாயம் தானே. அப்புறம் என்ன சும்மா கதறி இருக்கானுங்க, அப்புறம் போய் தொலைங்கடான்னு விட்டாங்க போல இருக்கு, அப்புறம் வந்திருக்கானுங்க. இப்படி சில பல சம்பவங்கள் நடந்து போச்சு. அதுலயே பெரிய சம்பவம் என்ன தெரியுங்களா? மேடையில நின்று தான் எடுத்த சினிமாவை பத்தி அண்ணன் பேசியிருக்காரு. இது வரைக்கும் ஆமக்கறி, பூனைக்கறி, அந்த கறி, இந்த கறி, அரிசி கப்பல், மாட்டு ஓடு, அந்த ஓடு, இந்த இதைத்தான் பேசிட்டு இருப்பாரு. நான் எப்படி தெரியுமா AK-97 சுட்டேன் அப்படின்னு உருட்டிட்டு இருப்பாரு. இந்த முறை என்னன்னு தெரியல, அண்ணன் நான்லாம் சினிமா எப்படி தெரியுமா எடுத்தேன், அண்ணன் எப்படி தெரியுமா பேசினாருன்னு உருட்டிருக்காரு. பரவாயில்லையே, ஒரே மாதிரி போர் அடிக்கிற கறிக்கதையா சொல்லாம இந்த கறிக்கஞ்சி கதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அண்ணன் சும்மா செதறடிக்கிற சினிமா கதையை சொல்லியிருக்காருங்க. ஏன்டா சொன்னாருன்னு கேட்டா, ஜூம் பண்ணி பின்னாடி பார்க்குறோம் தங்கச்சி காளியம்மா முந்தா நாள் வச்சு செருப்பு கழட்டி அடிச்சிருந்துருக்கு மேடையில். எனக்கே பரிதாபமா போச்சு. ஊர் உலகத்தில் எதிர்கட்சி என்ன வேணாலும் சொல்லலாம் தங்கச்சி, நீ சொல்லலாமா? அண்ணன் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தாரு, நீ சொல்லலாமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்க? முந்தா நாள் மேடையில் நம்ம தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாங்க, ஒரு உண்மையை போட்டு உடச்சு விட்டாங்க. ஒரு உண்மையை போட்டு உடச்சோடனே நம்ம அண்ணனுக்கு தாங்க முடியல. அந்த உண்மை என்னன்னா, எங்கள் அண்ணன் அங்கே சினிமா எடுக்க போயிட்டு அப்படியே வந்திருந்தா பெரிய மாற்றம் வளைஞ்சிருக்காதுங்க. எங்கள் அண்ணன் போய் அந்த 10 நிமிஷம் பேச்சு இவ்வளோ பெரிய அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ணனை பெருமையாக பேசுகிறோன்னு மக்கள் நினைக்கட்டும், ஆனால் நான் இடையில விட்டு அடிச்சேன்டான்றதான் உண்மை. இதை கேட்டோன்னே அண்ணனுக்கு பொங்கி வடிஞ்சிருச்சே. அவர் சொல்கிறாரு, தங்கச்சி கூட சொன்னாங்க, நான் 10 நிமிஷம் போய் பேசலாமா, எல்லாருமே 8 நிமிஷம் தான் பேசினாங்க, நான் அந்த விழாவை தொடங்கி வைக்க போனேன். ஆமாம், இவர் அறுத்து தள்ளின கதையை போய் நம்ம வன்னி அரசுக்கிட்ட கேட்டால் வண்டையாக சொல்லுவார். இவர் போய் பொழந்து கட்டின கதையை அந்த களத்தில் நின்ன இங்கே லோக்கலில் இருக்கிற தம்பிங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க திருச்சி சிறையில், அவங்கக்கிட்ட கேட்டால் நாரி போயிடும். இந்த ஆள் பேர் கூட தெரியாதுங்கான்றாங்க. அங்கே பிரபாகரனுக்கு இந்த ஆள் பேர் தெரியாது, இந்த ஆள் மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை, இந்த ஆள் உருட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பசங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வழக்கமெல்லாம் உருட்டிடுறாரு. அந்த கதை என்னன்றதா இப்போ முக்கியம். அங்கே போய் எழுதியிருக்காரு, பிரபாகரன் தம்பியுடைய வாழ்த்துக்கள் படம் தோற்று போச்சு, படத்தை பற்றி பேசலாமான்னு தயங்கிட்டு இருக்கும்போதே பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி அடுத்த படம் என்னப்பா அப்படின்றாரு. அடுத்த 2 கதை யோசிச்சு வச்சுருக்கேன் என்ன அப்படின்ட்டுருக்காரு. அதில் என்ன கதைன்னு கேட்டுட்டு, பா அந்த 2வது கதை நல்லா இருக்கு, இளைஞர்கள் அப்படியே உற்சாகம் ஊட்டுற கோவம் ஊட்டுற கதை, திரையிலையும் தரையிலையும் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லணுன்னே இவர் அப்படியே கம்பீரமாக சரிங்கண்ணே அந்த கோவம்ன்ற கதையை எடுத்துடலாம்னே அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் எடுப்பா இளைஞர்களை தட்டுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த கதையை 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காரு நம்ம அண்ணாத்த. இல்லை நான் கேட்குறேன், தம்பி படம் ஓடிடுச்சுன்னு வேற உருட்டி விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்த எல்லா படமும் மட்டையான படம் தான், எல்லா படமும் இத்து போன படம் தான், செத்து போன படம் தான், ஓடாத படம் தான். ஆனால் இவ்வளவு சீனை ஓட்டுறாருன்னா பாவம் மனுஷன் பயந்துட்டாரு போல இருக்கு. இதெல்லாம் தாண்டிங்க வேற லெவலில் அவர் பேசியிருப்பாரு. என்ன தெரியுமா, ரஜினியை பார்க்க போனார்ல, அதில் அண்ணன் கடுப்பாயிட்டாரு போல இருக்கு, கடுப்பாகி காண்டாயிட்டாரு போல இருக்கு. யோ நான் ரஜினியை பார்க்க போவேன், என்ன வேணாலும் செய்வேன், உனக்கு என்ன, நான் எங்கே போகிறேன் எங்கே போகலன்னு உன்ட்ட சொல்லிட்டு போகணுமா, நான் மூத்திரம் பெய்ய போனால் கூட உன்ட்ட சொல்லணுமா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஆபாசமாக பேசியிருக்காரு. உனக்கு தானே எடுத்து இது பண்ண அப்படின்னு இருக்காரு மேடையில். கீழே 100கணக்கான பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க. ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு சொறி நாய் மாதிரி நின்றுக்கிட்டு பேசலாமா? சீமானுக்கெல்லாம் மூளை மூற வக்ரம் நிறைஞ்சிருக்கிற மூளை. அதனால தான் இந்த மாதிரியான சொல்லாடல்களை மேடையில் பெண் குழந்தைகளை அது தங்கச்சிங்களை உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒரு அண்ணன் கேடுகட்டவனா தானே இருப்பான். அதுதான் அண்ணன் செஞ்சுருக்காரு. நானே அதிர்ச்சியில் தான் பார்த்தது, என்னடா இப்படி பேசிவிட்டு இருந்தாலுன்னு. நீங்கள் எக்ஸ்தலத்தில் போய் பாருங்கள், அதை நம்ம சொன்னால் அசிங்கமாக இருக்கும். அவ்வளவு சொல்ல முடியாத ஒரு சொல்லாடல், அதை மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு இந்த பீஸு. சரி பேசி தொலையட்டும் அப்படின்னு விட்டா கடைசியில் ஒரு பஞ்சு டைலாக் வேற. ரஜினி திரையுலக சூப்பர் ஸ்டார், நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார். அண்ணே அவர் திரையில் சம்பாதிச்சாரு, நீ அரசியலை சம்பாதிக்கிற, அதானே சொல்ல வர்ற? இல்லைண்ணே, அவர் திரையில் சூப்பர் ஸ்டாராக இருந்து சம்பாதிச்சாரு, நீங்கள் அரசியலில் சூப்பர் ஸ்டாராக இருந்து கல்லா கட்டுறீங்க, அதைத்தானே சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறேன். இப்படியே அசிங்கப்பட்டு இருந்தா நீங்களே உங்கள் மேலே துப்பிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அண்ணன் இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி பேசிகிட்டு இருக்காரு. இந்த காளி அம்மா வேற சும்மா இல்லாமா அந்த அண்ணனா அவனை இவனேன்னு செருப்பை கழட்டி அடிச்சிருக்குங்க இன்னொரு மேடையில்.
மேடைக்கு மேடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த புள்ள. கிடைச்ச வாய்ப்பெல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கு. முந்தா நாள் ஒரு மேடையில் அந்த பிள்ளை பேசும்போது, டெல்டா பகுதியில் பெண்களுக்கான கூட்டத்தில் பேசும்போது சும்மா பொழந்து விட்டுருக்கு. இந்த அடி இல்லைங்க, உங்க விட்டு அங்க விட்டு அடி இல்லை, சும்மா அட்டினா மரணடி அடிச்சு விட்டுருக்கு. இந்த முரண்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. கட்சிக்குள்ள முரண்பாடு இருக்கு நாங்கள் ஏங்க, நம்ம கொள்கை ஒன்று, நம்ம போகிற பாதை ஒன்று, நம்ம இலக்கு ஒன்று, அப்புறம் எப்படி முரண்பாடு வருது? நல்ல கேள்வி தானே. ஒன்று தானே, ஒரே விஷயத்துக்கு தானே போகிறீங்க, அப்படியே முரண்பாடு வருது. இவன் வளர்ந்துருவானோ அவன் வளர்ந்துருவானோ அப்படின்ற பயத்தில் வருதுன்றாங்க. அப்பா, கட்சிக்குள்ள நடக்கிறதெல்லாம் அப்படி நாசுக்கா போட்டு உடைக்கிறதுங்கச்சி சாமாட்டி. ஏன்னா இந்த பிள்ளை வளர்ந்துடக்கூடாதுன்னு தானே அந்த ஆள் பிசுறுனா. இந்த பிள்ளை மாதிரி இருக்கிற மற்ற உழைக்கிற பசங்கள்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சது காரணம் என்ன? அவங்க வளர்ந்துட்டா நம்மளை மிஞ்சிடுவாங்க, வசூலை பிடுங்கிடுவாங்கன்ற பயத்தில் தானே. சரி, அதாவது பரவாயில்ல. இன்னொரு இடத்துலங்க அவன் இவனு பேசிவிட்டாங்கன்னா பாருங்களேன், அவன் தான் புத்தி கட்டு போய் பேசுகிறான்னா நான் பேசுவேனா அவன் அளவுக்கு இறங்கி வந்துன்ட்டாங்க. இதான் ஹைலைட்டே. ஏங்க, நம்ம எதிராளிகளோட சண்டை போடலாங்க, உடம்பிறந்தாங்க கூட எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, அதுக்கு போய் எதிர்வினை ஆற்ற முடியுமா என்ன தங்கச்சி? சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, அதுக்கு போய் எதிர்வினை ஆற்ற முடியுமா அப்படின்னு ஒரே போர் போட்டுருச்சு. சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. என்னங்க இது? அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்கன்னா அண்ணனைத்தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் தானே பிசுறு மசுறுலாம் பேசினவர். அண்ணனா அடிச்சிருச்சு, அடுத்த அடி இருக்கு பாருங்க. என் வீட்டுக்காரர் கூட கேட்டாருங்க, என்னம்மா அப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டாரு. எதிர்வினை ஆற்ற வேண்டியதானே. நான்லாம் ஆற்ற முடியாதுன்ட்டேன். அவன் தான் மூளை கட்டு போய் கீழே இறங்கி பேசுறேன்னா நாம் அப்படி பேச முடியுமா அப்படின்னு நான் இருந்துக்குவேன் அப்படின்னுச்சு. ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார். நீ தான் என்னை பிசுறு மசுறுன்னு பேசுகிறேன்னா நான் இறங்கி உன்னை ஆவணை இவனேன்னு பேச முடியுமா? ஓ ரேஞ்சுக்கு தர லோக்கலாக இறங்க முடியுமா அப்படின்றதான் அதனுடைய பொருளே. சீமான நெத்துக்கு நேரம் உட்கார வச்சு கவ்வ கொடுத்தா அடிச்சு முடிச்சு விட்டுருக்கு இந்த பிள்ளை. நான் அவரை பார்த்த எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னை கேட்பார், என்ன இப்படி எழுதி வச்சிருக்காரு, நீ ஒன்றுமே மறுப்பு சொல்லாமல் இருக்க, எதுக்கு சொல்லணும்? அவர் புத்தி கேட்டு போய் அவர் அக்காவை அவர் தங்கச்சை எதிர்க்கிறாரு. நான் புத்தி கேட்டு போய் அவர் அளவுக்கு நான் இறங்கி எங்கள் அண்ணனை போய் சாட முடியுமா? என்னவாக இருந்தாலும், போற்றினாலும் சரி தூற்றினாலும் அவன் என் ரத்தத்தில் பிறந்தவன், என் சகோதரன். என்னால் ஒருபோதும் அந்த செயலை செய்ய முடியாது. அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசிலங்க அடினா அடி இதாங்க, முக்கிக்கிட்டு அடிப்போன்னு சில பேர் சொல்லுவாங்களே, அது இதுதான். என்ன தெரியுமா, துரோகி துரோகின்னு இருந்தாலும் பல இடத்துல அந்த பிள்ளைய பேசியிருக்காப்புல. அந்த பிள்ளை நசுக்குனாப்புல வச்சு செஞ்சிருச்சே. துரோகி துரோகின்னு சொல்கிறாங்க, ஒரு இனம் வீழ்த்தப்படுவதற்கு துரோகம் காரணம்ன்றாங்க. எது துரோகம் தெரியுமா? ஒருத்தன் ஒரு இயக்கம் அல்லது ஒரு போர் பாசறையில் இருக்கான், அந்த யுத்திகளை பார்த்துக்கிறான், அதை போய் எதிரிகிட்ட சொல்கிறான், அவனை கவுத்துறான், அந்த போரில் தோக்க வைக்கிறான்னா அது துரோகம். ஆனால் ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு பையன் திசை மாறி வேறொரு பகுதிக்கு போகிறான்னா அதை வேடிக்கை பார்ப்பது அதை விட துரோகம்ன்றுச்சு. அட்டிடா சக்கை தான். ஏன்னா 100 கணக்கில் தம்பிங்க வெளியேறும்போது வெளியே நின்று கெக்கப்பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு, அவங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்துக்கிட்டு, பிரச்சனையை உட்கார வச்சு பேசி தீக்காமல் இருந்துக்கிட்டு, அவன் பிரச்சனையை பேச வந்தால் குண்டர்களை வச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு, ஒரு அராஜகமான ரவுடித்தனமான ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லாமல் அந்த பசங்களை என்ன அடி அடிச்சிங்க, இன்னைக்கு அசிங்கப்பட்டீங்களா? அதைத்தான் அந்த பிள்ளை வச்சு செஞ்சுருக்கு. நாங்கள்லாம் துரோகன்றியா, நீ எல்லாம் பெரிய துரோகியா அப்படின்ட்டுருக்கு. இதுக்கப்புறமும் சீமான் கட்சியில் இருப்பார்னா அதுக்கெல்லாம் பெரிய கட்ஸ் வேணுங்க.